தமிழ்நாட்டுக்கே எல்லாம் போகுதுன்றது இப்போ எல்லா மனிதரும் போட்டிப்பட தொடங்கிட்டாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் அவர்கள் ஏதாவது கூடுதல் சலுகை சொல்லி போகலாம். ஆனால் உங்கள் ஆட்சியில் வந்ததெல்லாம் ஓடி போச்சு. அது என்ன காரணம் அதெல்லாம் சொல்லணுமா? எதிர்கட்சியில் சொல்வது 100க்கு 100 உண்மை, நான் மறுக்கல. ஆனால் அது யார் செய்து கொடுக்கணும்? ஒன்றிய அரசு. யார் ஒன்றிய அரசு? ஆனால் அவன் நாங்கள் எதிர்பார்த்தோம், நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. நீங்கள் வந்தீங்க, நீ குரல் கொடுத்துருக்கலாம்ல. இப்போ கூட்டணியில் சேர்ந்தீங்க, இப்பயாவது குரல் கொடுங்க. நன்றி நன்றி. அடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் என்பதை சொல்லுகிறார். அதையே திருப்பி திருப்பி பேசி நேரத்துக்கு வேண்டிக் கொண்டு கேள்வி. நாங்க மறுக்கல. அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருப்பதை மிகுந்த கவலையோடு, வருத்தத்தோடு, அக்கறையோடு நம்முடைய மாண்பு தங்கமணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அக்கறை உங்கள் ஆட்சியில் ஏன் இல்லை? ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்தவரை, திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தவரையில் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏதாவது கோரிக்கை வைத்து போராடுவது அவருடைய உரிமை. ஆனால் உரிமையோடு போராடக்கூடிய அந்த போராட்டத்தை கூட முடிக்க வேண்டும், அது தொடரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு தொடர்ந்து அமைச்சர் அவரோடு அழைத்து பேசி எத்தனையோ பலமுறை பேசி அதையெல்லாம் முழு தீர்க்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு 95-99% தீர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் எஸ்மா கொண்டு வரல. இரவோடு இரவாக அவங்களுக்கு போய் கைது செய்யலை, கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கலை. இதெல்லாம் கடந்த கால அதிமுக ஆட்சி நடந்துச்சு. எங்கள் ஆட்சி இல்லை. இப்போவும் சொல்கிறேன், நாங்கள் அரசு ஊழியருடைய போராட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சராக இருந்தபோது அரசு ஊழியர் எந்தெந்த வகையில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசியதெல்லாம் இந்த நாடு மறந்து விடுதல் என்பதையும் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 23 ஆண்டு கால பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கிறோம். தீர்த்து வைத்தவுடன் அந்த அரசு ஊழியர் சங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் கோட்டைக்கு கோட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறைக்கு இதுவரை வரலாற்று இல்லாத அளவிற்கு கோட்டை முதலமைச்சர் அறைக்குள்ளே எனக்கு இனிப்பு ஊட்டியது, நான் அவர்களுக்கு இனிப்பு ஊட்டிய காட்சியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையிலையும் பார்த்துருப்பீங்க. ஆக அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் எதையும் செய்யலை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்யவில்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்க என்பதுதான் நான் வைக்கக்கூடிய. இன்னும் சில பிரச்சனை இருக்கிறது. நான் முழுவதும் 100% எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு சொல்லலை. இன்னும் ஒரு 2% இருக்குது. சத்துணவு அமைப்பாளர்கள், அதே போல் அங்கன்வாடி அமைப்பாளர்கள், இவர்களெல்லாம் கூட அழைத்து பேசி கொண்டிருக்கிறோம். அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பக்கத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அது போராட்டங்கள் பல இடங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அவர்களெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கல. அவர்களெல்லாம் அவருக்கு அழைத்து பேசி அவர்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து நிச்சயம் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அந்த கோரிக்கையில் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதில் எந்த கவலையும் பட வேண்டாம். அடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் என்பதை உறுதியாக. தங்கமணி அவர்கள் கலைஞர் கனவில்ல திட்டத்தை பற்றி ஒரு பிரச்சனையை எழுப்பியிருக்கிறார். இல்லை, அது கவர்னர் உரையில் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதில் இருக்கிறது, நல்லா தெளிவாக பாருங்கள். 22ஆம் பக்கத்தில் 31வது பத்தியில் கடைசி 3வது லைன் பாருங்கள். இதுவரை கலைஞர் கனவில்ல திட்டத்தின் மூலமாக எதிர்வரும் 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டு இதுவரை 1 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 1 லட்சம் வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. தெளிவாக இருக்குது. அதுதான் அமைச்சர் சொன்னார். கிட்டத்தட்ட 70,000 வீடு கட்டி முடிச்சாச்சு, இந்த மிச்சம் இருக்குது, கட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னார். ஒரு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு கம்பெனி தமிழக அரசின் சார்பில் என்னென்ன சலுகைகள் செய்யப்படுகிறது, என்னென்ன வசதிகள் செய்யப்படுகிறது, அது ஏற்றதாக செய்ய முடியுமா என்பதெல்லாம் கலந்து பேசி அதற்கு பிறகு அவர்கள் ஆய்வு செய்து அதற்கு பிறகு தான் தொழிலை தொடங்குகிறார்கள். எல்லாருக்கும் தெரியுது. அப்படி வரும்போது முழு திருப்தி எடுக்கிற போது அந்த தொழிலை தொடங்குகிறார்கள். சில நேரங்களில் அவர்களுக்கு அவர் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அந்த சலுகை நாங்கள் தருகிறோம் என்று சில மாநிலத்தில் இருக்கக்கூடிய போட்டி. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்லணும்னா, தமிழ்நாட்டுக்கே எல்லாம் போகுதுன்ற இப்போ எல்லா மாநிலத்திலும் போட்டிப்பட தொடங்கிட்டாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் அவர்கள் ஏதாவது கூடுதல் சலுகை சொல்லி போகலாம். ஆனால் உங்கள் ஆட்சியில் வந்ததெல்லாம் ஓடி போச்சு. அது என்ன காரணம் அதெல்லாம் சொல்லணுமா?
எதிர்க்கட்சியில் சொல்வது 100% உண்மை, நான் மறுக்கல. ஆனால் அது யார் செய்து கொடுக்கணும்? ஒன்றிய அரசு. யார் ஒன்றிய அரசு? ஆனால் அவன் நாங்கள் எதிர்பார்த்தோம், நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. நீங்கள் வந்தீங்க, நீங்கள் குரல் கொடுத்துருக்கலாம்ல. இப்போ கூட்டணியில் சேர்ந்தீங்க, இப்பயாவது குரல் கொடுங்க. நன்றி நன்றி. அதுக்காக இல்லை, யாரு நிறைவேற்றோம்? எல்லாரும் அமைதியா இருக்க. போராடி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம், தொடர்ந்து அதற்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தீர்மானங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது, அமைதியா இருக்க, நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சொல்லுங்க. சொல்லுகிறார், அதையே திருப்பி திருப்பி பேசி நேரத்துக்கு வேண்டிக்கணும் கேட்க. அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருப்பதை மிகுந்த கவலையோடு, வருத்தத்தோடு, அக்கறையோடு நம்முடைய மாண்பு தங்கமணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அக்கறை உங்கள் ஆட்சியில் ஏன் இல்லை? ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்தவரை, திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரையில் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏதாவது கோரிக்கை வைத்து போராடுவது அவருடைய உரிமை. ஆனால் உரிமையோடு போராடக்கூடிய அந்த போராட்டத்தை கூட முடிக்க வேண்டும், அது தொடரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு தொடர்ந்து அமைச்சர் அவரோடு அழைத்து பேசி, எத்தனை பலமுறை பேசி அதையெல்லாம் முழு அளவுக்கு தீர்க்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு 95-99% தீர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் டெஸ்மா கொண்டு வரல, இரவோட இரவாக அவங்களுக்கு போய் கைது செய்யலை, கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கல. இதெல்லாம் கடந்த கால அதிமுக ஆட்சி நடந்துச்சு, எங்கள் ஆட்சி இல்லை. இப்போவும் சொல்கிறேன், நாங்கள் அரசு ஊழியருடைய போராட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சராக இருந்தபோது அரசு ஊழியர் எந்தெந்த வகையில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசியதெல்லாம் இந்த நாடு மறந்து விடுதல் என்பதையும் மாண்பு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 23 ஆண்டு கால பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கிறோம். தீர்த்து வைத்தவுடன் அந்த அரசு ஊழியர் சங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் கோட்டைக்கு கோட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறைக்கு இதுவரை வரலாற்று இல்லாத அளவிற்கு கோட்டை முதலமைச்சர் அறைக்குள்ளே எனக்கு இனிப்பு ஊட்டியது, நான் அவர்களுக்கு இனிப்பு ஊட்டிய காட்சியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையிலையும் பார்த்துருப்பீங்க. ஆக அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் எதையும் செய்யலை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்யவில்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்க என்பதுதான் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. இன்னும் சில பிரச்சனை இருக்கிறது. நான் முழுவதும் 100% எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு சொல்லலை. இன்னும் ஒரு 2% இருக்குது. சத்துணவு அமைப்பாளர்கள், அதே போல் அங்கன்வாடி அமைப்பாளர்கள், இவர்களெல்லாம் கூட அழைத்து பேசி கொண்டிருக்கிறோம். அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பகுதிநேர ஆசிரியர்கள் பக்கத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அது போராட்டங்கள் பல இடங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அவர்களெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கல. அவர்களெல்லாம் அவருக்கு அழைத்து பேசி அவர்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து, நிச்சயம் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அந்த கோரிக்கையில் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதில் எந்த கவலையும் பட வேண்டாம். அடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் என்பதை உறுதியாக. தங்கமணி அவர்கள் கலைஞர் கனவில்ல திட்டத்தை பற்றி ஒரு பிரச்சனையை எழுப்பியிருக்கிறார். இல்லை, அது பட்ஜெட் கவர்னர் உரையில் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதில் இருக்கிறது, நல்லா தெளிவாக பாருங்கள். 22ஆம் பக்கத்தில் 31வது பத்தியில் கடைசி 3வது லைன் பாருங்கள். இதுவரை கலைஞர் கனவில்ல திட்டத்தின் மூலமாக எதிர்வரும் 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டு இதுவரை 1 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 1 லட்சம் வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. தெளிவாக இருக்குது. அதுதான் அமைச்சர் சொன்னார். கிட்டத்தட்ட 70,000 வீடு கட்டி முடிச்சாச்சு, இந்த மிச்சம் இருக்குது, கட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னேன். ஒரு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு கம்பெனி தமிழக அரசின் சார்பில் என்னென்ன சலுகைகள் செய்யப்படுகிறது, என்னென்ன வசதிகள் செய்யப்படுகிறது, அது ஏற்றதாக செய்ய முடியுமா என்பதெல்லாம் கலந்து பேசி அதற்கு பிறகு அவர்கள் ஆய்வு செய்து அதற்கு பிறகு தான் தொழிலை தொடங்குகிறார்கள். எல்லாருக்கும் தெரியுது. அப்படி வரும்போது முழு திருப்தி எடுக்கிற போது அந்த தொழிலை தொடங்குகிறார்கள். சில இடங்களில் அவர்களுக்கு அவர் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அந்த சலுகை நாங்கள் தருகிறோம் என்று சில மாநிலத்தில் இருக்கக்கூடிய போட்டி. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்லணும்னா, தமிழ்நாட்டுக்கே எல்லாம் போகுதுன்ற இப்போ எல்லா மாநிலத்திலும் போட்டி போட தொடங்கிட்டாங்க. அது ஒரு பக்கம். அவர்கள் ஏதாவது கூடுதல் சலுகை சொல்லி
போவாங்க. ஆனால் உங்கள் ஆட்சியில் வந்ததெல்லாம் ஓடி போச்சு. அது என்ன காரணம் அதெல்லாம் சொல்லணுமா? எதிர்கட்சியில் சொல்வது 100க்கு 100 உண்மை, நான் மறுக்கல. ஆனால் அது யார் செய்து கொடுக்கணும்? ஒன்றிய அரசு. யார் ஒன்றிய அரசு? ஆனால் அவன் நாங்கள் எதிர்பார்த்தோம், நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. நீங்கள் வந்தீங்க, நீங்கள் குரல் கொடுத்துருக்கலாம்ல. இப்போ கூட்டணியில் சேர்ந்தீங்க, இப்பயாவது குரல் கொடுங்க. நன்றி நன்றி. அதுக்காக இல்லை, யாரு நிறைவேற்றணும்? எல்லாரும் அமைதியா இருங்க. போராடி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம், தொடர்ந்து அதற்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தீர்மானங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. அமைதியா இருங்க. நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சொல்லுங்க.